Hi guys, welcome to Step by Step Max channel. Previous video exercise 1.1 5th sum பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல 6th sum பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Let A is equal to set of all x belongs to W. W means whole number. Whole number நம்ம சேனல்ல நம்பர் சிஸ்டம் வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்துட்டு ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர், இண்டீஜர்ஸ், ரேஷனல், இர்ரேஷனல், ரியல் நம்பர்ஸ் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை கவனிங்க. செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூ மீன்ஸ் ஹோல் நம்பர், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும், இன்ஃபினிட் டைம்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஹோல் நம்பருக்குள்ளார தான் அந்த எக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சச் தட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எந்த கண்டிஷன்னா எக்ஸ் லெஸ் தென் 2, 2க்கு கம்மியாக இருக்கிற நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு b is equal to set of all x belongs to n. n means natural number. நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், இன்ஃபினிட் டைம்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த நேச்சுரல் நம்பருக்குள்ள தான் அந்த எக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சச் தட் என்ன கண்டிஷன்னா 1 less than x less than or equal to 4. 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்கணும் அந்த எக்ஸ். அட் த சேம் டைம் 4ஐயும் சேர்த்து எழுதணும் அதில். ஓகேவா? அதுதான் இதில் சச் தட் கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. அண்டு சி இஸ் ஈக்குவல் டு இவங்க இதில் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க 3,5ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இருக்கிறச்ச நம்ம வெரிஃபை பண்ணணும். இந்த 3 பாயிண்ட்ஸும் நம்ம ஈக்குவலாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம வெரிஃபை பண்ணணும், இந்த 3 பாயிண்ட்ஸையும். ஓகேவா? ஸோ இப்போது given that என்ன கொடுத்துருக்காங்க, a is equal to set of all x belongs to w such that x less than 2. அப்படின்னா w மீன்ஸ் ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்கேன், அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு இருக்கேன். அட் த சேம் டைம் 2க்குள்ளார இருக்கணும்னு இவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2க்குள்ளார எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 0,1. ஸோ அதுதான் ஏயோடைய வேல்யூ. அந்த எக்ஸுன்ற வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பி பாருங்கள். பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என். நேச்சுரல் நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கணும் கண்டிஷனு? 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்கணும். அட் த சேம் டைம் 4ஐயும் எடுத்து எழுதணும். அதுதான் ஈக்குவல் டு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஈக்குவல் மீன்ஸ் 4ஐயும் இதில் சேர்த்து எழுதணும்னு அர்த்தம். 1க்கும் 4க்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்குது? 2, 3 இருக்குது. அண்ட் ஆல்சோ 4ஐயும் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. அதான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஈக்குவல்ட்டுனா 4ஐயும் சேர்த்து எழுதணும். ஸோ அப்போ 2, 3, 4 அதுதான் பியோடைய வேல்யூ. அந்த எக்ஸுக்கு பதில் அந்த வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 2, 3, 4ன்ற வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சி டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, செட் ஆஃப் ஆல் 3,5ன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் சி. அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? பி யூனியன் சியில் பியூக்கு பதிலாக செட் ஆஃப் ஆல் 2, 3, 4 எழுதிக்கோங்க. யூனியன் சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க. சிக்கு பதில் செட் ஆஃப் ஆல் 3, 5. இப்போ யூனியன் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கிளப் பண்ணி எழுதணும், அதாவது கம்பைன் பண்ணி சேர்த்து எழுதணும்னு அர்த்தம் யூனியன் மீன்ஸ். ஓகேவா? அப்போ 2 எடுத்துக்கிறேன், 3 எழுதிக்கிறேன், 4 எழுதிக்கிறேன். இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. டபுள் டைம் 3 இருக்கிறதுனால நான் சிங்கிள் டைம் 3 போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5. ஸோ எல்லாத்தையும் கிளப் பண்ணி நான் எழுதிக்கிட்டேன். அதுதான் யூனியன் அர்த்தம். இப்போது பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இது கூட என்ன பண்ணணும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். ஏவோடைய வேல்யூவை நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏக்கு பதில் ஏவோடைய வேல்யூ எழுதிக்கிறோம் 0,1. கிராஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். பி யூனியன் சி நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 2, 3, 4, 5 இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம இதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன நம்மளுக்கு? 0. 0 கூட 2 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு 0,2ன்னு ஒரு ஆர்டர் பேர் கிடைக்கும். 0 கூட 3 கிராஸ் பண்ணால் 0,3, 0 கூட 4 கிராஸ் பண்ணால் 0,4, 0 கூட 5 கிராஸ் பண்ணால் 0,5. நெக்ஸ்ட் எலிமெண்ட் நம்மளுக்கு 1. செகண்ட் எலிமெண்ட் நம்மளுக்கு என்னவா இருக்குது? 1. 1 கூட இது எல்லாத்தையும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ 1 கூட 2 கிராஸ் பண்ணால் 1,2ன்ற ஒரு ஆர்டர் பேர் கிடைக்கும். 1 கூட 3 கிராஸ் பண்ணால் 1,3, 1 கூட 4 கிராஸ் பண்ணால் 1,4, 1 கூட 5 கிராஸ் பண்ணால் 1,5. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் சி. அதோடைய வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு டினோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது?
A cross B யூனியன் A cross C. ஃபஸ்ட்டு நம்ம A cross B கண்டுபிடிப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் A cross C கண்டுபிடிப்போம். அது ரெண்டுத்தையும் அப்புறமா நம்ம யூனியன் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு A cross B நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். A உடைய வேல்யூ என்ன? 0,1. கிராஸ் போட்டுக்கிறோம் சிம்பிள். Bக்கு பதில் 2,3,4ன்ற வேல்யூ நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். 0 கூட 2 கிராஸ் பண்ணால் 0,2, 0 கூட 3 கிராஸ் பண்ணால் 0,3, 0 கூட 4 கிராஸ் பண்ணால் 0,4. அதே மாதிரி தான். இப்போ 1 கூட 2 கிராஸ் பண்ணால் 1,2, 1 கூட 3 கிராஸ் பண்ணால் 1,3, 1 கூட 4 கிராஸ் பண்ணால் 1,4. இப்போ A cross B கண்டுபிடிச்சாச்சா? இப்போ A cross C கண்டுபிடிக்கணும். A cross B கண்டுபிடிச்சிட்டு இப்போ A cross C கண்டுபிடிக்கணும். ஏக்கு பதில் 0,1ன்ற வேல்யூ போட்டுக்கிறோம். கிராஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறோம். சிக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க? 3,5 அந்த வேல்யூ போட்டுக்கிறோம். இப்போ 0 கூட 3 கிராஸ் பண்ணால் 0,3, 0 கூட 5 கிராஸ் பண்ணால் 0,5. அதே சேம் தான். 1 கூட 3 கிராஸ் பண்ணால் 1,3, 1 கூட 5 கிராஸ் பண்ணால் 1,5. ஓகேவா? இப்போ A cross B கண்டுபிடிச்சிட்டோம். A cross Cயும் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனியனை நம்ம என்ன? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சேர்த்து எழுதணும்னு அர்த்தம். ஓகேவா? கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ இப்போ இதில் 0,2 இருக்குது, 0,3 இருக்குது, 0,4 இருக்குது, 1,2 எழுதியிருக்கேன், 1,3 எழுதியிருக்கேன், 1,4 எழுதியிருக்கேன். A cross Bயில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ A cross Cயில் இருக்கிறத எடுத்து எழுதணும். 0,3 ஆல்ரெடி இதில் இருக்குது, A cross Bயில் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ டபுள் டைம் இருந்தால் நம்ம சிங்கிள் டைம் தான் நம்ம போட்டுக்குவோம். ஸோ அதனால் 2 டைம்ஸ் இருக்கிறதுனால ஆல்ரெடி நான் அதில் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் வேண்டாம். 0,5 எழுதியிருக்கேன். 1,3 ஆல்ரெடி இதுலேயும் இருக்குது, டபுள் டைம் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. டபுள் டைம் இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி 1 டைம் மட்டும் நான் டினோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1,5. ஓகேவா? இதுதான் ஈக்குவேஷன் 2. ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு நம்ம வச்சுக்கிறோம். இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து இந்த ஈக்குவேஷனும் சேமாக இருக்கும் பாருங்கள். இதில் பாருங்கள் 0,2 இருக்கா, இதுலேயும் 0,2 இருக்குது. 0,3 இருக்கா, இதுலேயும் 0,3 இருக்குது. 0,4 இருக்கா, இதுலேயும் 0,4 இருக்குது. 0,5 இருக்கா, இதுலேயும் 0,5 இருக்குது. 1,2 இருக்கா, 1,2. 1,3 இருக்கா, 1,3. 1,4, 1,4, 1,5, 1,5. ஸோ ரெண்டுத்தில் இருக்கிற ஆர்டர் பேரோடையதும் சேமாக இருக்குது. ஸோ அதனால் LHS RHSும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ செகண்ட் பாயிண்ட் ப்ரூஃப் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் நம்ம LHS என்னது? A cross B இன்டர்செக்ஷன் C. A cross B இன்டர்செக்ஷன் C. இப்போ ஃபஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் Cயை நம்ம இப்போ கண்டுபிடிப்போம். B இன்டர்செக்ஷன் Cயில் Bயோடைய வேல்யூ 2,3,4. ஸோ 2,3,4 இன்டர்செக்ஷன் சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறேன். சிக்கு பதில் 3,5ன்றதை போட்டுக்கிறேன். இன்டர்செக்ஷன்னா இதில் இருக்கிற செட்லையும் இதில் இருக்கிற செட்டில் எது காமனாக இருக்கோ அந்த வேல்யூஸை தான் நம்ம எடுத்து எழுதுவோம். அதுதான் இன்டர்செக்ஷன். யூனியன்னா கம்பைன் பண்ணி எழுதுவோம், இன்டர்செக்ஷன்னா காமன் வேல்யூஸ் எடுத்து எழுதுவோம். ஓகேவா? இந்த செட்டில் எந்த நம்பர் காமனாக இருக்குது? 3ன்ற நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்குது. இந்த செட்லேயும் 3 இருக்குது, இந்த செட்லேயும் 3 இருக்குது. ஸோ அதனால் 3. B இன்டர்செக்ஷன் 3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த B இன்டர்செக்ஷன் 3 கூட இந்த ஏவை என்ன பண்ணணும்? குவாட்ரேஷன் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ A cross B இன்டர்செக்ஷன் C. ஏக்கு பதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0,1ன்ற வேல்யூ. அதை எழுதிக்கிறேன், கிராஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். B இன்டர்செக்ஷன் C நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், செட் ஆஃப் 3ன்னு சொல்லி. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் குவாட்ரேஷன் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கூட இதை பண்ணால் என்ன இருக்கும்? 0,3ன்னு ஆர்டர் பேர் கிடைக்கும். செகண்ட் எலமெண்ட் கூட இதை பண்ணால் கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் 1,3ன்னு ஒரு ஆர்டர் பேர் கிடைக்கும். ஸோ லெஃப்ட் சைட் கண்டுபிடிச்ச வேலையை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு நான் டினோட் பண்ணிக்கிறேன். இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B இன்டர்செக்ஷன் A cross C கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கணும், அப்புறம் A cross C கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் அப்புறமா இன்டர்செக்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ A cross B கண்டுபிடிக்கணும். A cross B ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் பாயிண்டில் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஸோ அதை எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். A cross Cயும் ஃபஸ்ட் பாயிண்டில் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? இன்டர்செக்ட் பண்ணணும். இன்டர்செக்ஷனாக ரெண்டுத்துலேயும் இருக்கிற காமன் வேல்யூஸ் எடுத்து நம்ம எழுதணும். இப்போ இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது? 0,3 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் 0,3 இருக்குது. ஸோ 0,3. இதில் 1,3 இருக்குது, இதுலேயும் 1,3 இருக்குது. ஸோ 1,3. இப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு டினோட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், 0,3 1,3 இருக்கா,
செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் 0,3 1,3 இருக்குது. ஸோ LHS உடைய வேல்யூஸும் RHSல இருக்கிற ஆர்டர் பேர்ஸும் ரெண்டு ஆர்டர் பேர்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ செகண்ட் பாயிண்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேர்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். தேர்ட் பாயிண்டில் LHS என்ன கண்டுபிடிக்கணும்னா A யூனியன் B cross C கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம A யூனியன் B கண்டுபிடிக்கணும். A உடைய வேல்யூ 0,1 யூனியன் சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறேன். Bக்கு பதில் 2,3,4 போட்டுக்கிறேன். இப்போ யூனியன்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ 0 1 2 3 4 இது ரெண்டுத்தையும் அப்படியே கம்பைன் பண்ணி எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த A யூனியன் B கூட C என்ன பண்ணணும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ A யூனியன் B cross C. A யூனியன் B உடைய வேல்யூ அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். கிராஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். Cக்கு பதில் 3,5 போட்டுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதில் 0 கூட 3 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் 0,3 0 கூட 5 கிராஸ் பண்ணால் 0,5 ஒரு ஆர்டர் பேர் கிடைக்கும். இப்போ செகண்ட் எலிமெண்ட் என்னது? 1 கூட 3 பண்ணால் 1,3 1 கூட 5 பண்ணால் 1,5. இப்போ தேர்ட் எலிமெண்ட் 2 கூட 3 கிராஸ் பண்ணால் 2,3 2 கூட 5 கிராஸ் பண்ணால் 2,5 3 கூட 3 கிராஸ் பண்ணால் 3,3 3 கூட 5 கிராஸ் பண்ணால் 3,5 4 கூட 3 கிராஸ் பண்ணால் 4,3 4 கூட 5 கிராஸ் பண்ணால் 4,5. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம 1 டினோட் பண்ணிக்கிறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கேட்டிருக்காங்க? A cross C யூனியன் B cross C நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு A cross C கண்டுபிடிக்கணும். A cross Cயில் ஏவுடைய வேல்யூ என்னது? 0,1 கிராஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்குன்னா சியோடைய வேல்யூ 3,5. ஸோ இதை கிராஸ் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 0,3 0,5 1 கூட 3 கிராஸ் பண்ணால் 1,3 1 கூட 5 கிராஸ் பண்ணால் 1,5. இப்போ A cross C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ B cross C கண்டுபிடிக்கிறோம். B உடைய வேல்யூ என்னது? 2,3,4 கிராஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறேன். C உடைய வேல்யூ 3,5. இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 2 கூட 3 கிராஸ் பண்ணால் 2,3 2 கூட 5 கிராஸ் பண்ணால் 2,5 3 கூட 3 கிராஸ் பண்ணால் 3,3 3 கூட 5 கிராஸ் பண்ணால் 3,5 4க்கு 3 கிராஸ் பண்ணால் 4,3 4 கூட 5 கிராஸ் பண்ணால் 4,5. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? யூனியன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யூனியனை நம்ம என்ன பண்ணணும்? கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ கம்பைன் பண்ணி எழுதுவோம். A cross C யூனியன் B cross C 0,3 அப்படியே போட்டிருக்கேன். 0,5 1,3 1,5. நெக்ஸ்ட் இது அப்படியே எடுத்து எழுத போகிறோம். 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2ல இருந்து இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு டினோட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க ஆர்டர் பேர்ஸும் இதில் இருக்க ஆர்டர் பேர்ஸும் சேமாக இருக்கும். எந்த ஆர்டர் பேருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. எல்லா ஆர்டர் பேருமே இதுலேயும் சேமாக இருக்குது. ஸோ LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ தேர்ட் பாயிண்ட்டை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம் பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள்.